மந்திராலயத்தில் ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ சமாதியில் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உட்காண்டிருக்கிற போது ஆகாசத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். அவருடைய கையில் ஒரு துளசி மாலை விழுந்தது. இப்போ சிஷ்யங்கள்லாம் கேட்குறாங்க, என்ன நடந்தது சாமிகளேன்னு சொல்கிறார். புஷ்ப விமானத்தில் வேதவியாசர் மேலே போயின்னு இருந்தார். என்னை இன்னும் 2 வருஷம் 2 மாதம் 2 நாளில் நீ சமாதி ஆகலான்னு உத்தரவு கொடுத்து இந்த துளசி மாலையை கொடுத்துருக்காரு. ஸோ 2 வருஷம் 2 மாதம் 2 நாள் ஆனோடனே நான் ஜீவ சமாதி ஆக போகிறேன். என்னுடைய கையில் இந்த துளசி மாலையை வச்சு உருட்டிக்கிட்டே இருப்பேன். எப்போது அந்த உருட்டல் நின்று போதோ அப்போ மேலே கல்லை வச்சு நீங்கள் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி சிஷ்யர்களாக செய்தாங்க. அவருடைய இன்னொரு சிஷ்யர் இருந்தார், அப்பண்ணான்னு சொல்லிட்டு. அவர் வெளியே போயிருந்தார். ஜீவசமாதி நடக்கிற போது அவர் இல்லை. இப்போ அவர் ஓடி ஓடி வர்றாரு. அந்த அவருடைய சிஷ்யர், ஐயோ நான் இல்லாமல் போயிட்டேனே இந்த கண்காடெல்லாம் காட்சி பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஜீவசமாதிக்குள்ளே ஏற்கனவே போன ராகவேந்திரர் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு துங்கபத்ரா நதிக்கரையில். அப்படின்னு சொல்கிறாரு, நான் எங்கே போகிறேன், இங்கே தான் இருக்கேன், எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ராகவேந்தர் சினிமா எடுத்தார்ல ரஜினி, அதில் கூட அழைக்கிறான் மாதவன் சாங் இருக்கும். இந்த நிகழ்ச்சி தான். அழைக்கிறான் மாதவன் ஆனிரை மேய்ப்பவன் மணிமுடியும் மயிலிரவும் எதிர்வரவும் துதி புரிந்தேன் மாதவா கேசவா ஸ்ரீதரா தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே வாடினேன் வாசுதேவா வந்தது நேரமே ஞானவாசல் நாடினேன் வேதகானம் பாடினேன் காலகாலம் நான் உன்னை தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே. காதில் நான் கேட்டது வேணுகானாமிருதம், கண்ணில் நான் கண்டது கண்ணன் விருந்தாவனம். மாயனே மாசில்லாத தூயனே ஆத்மஞானம் அடைந்த பின்னும் தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே. குருவே சரணம் குருவே சரணம் குரு ராகவேந்திர ராகவேந்திர ராகவா குரு ராகவேந்திர ராகவேந்திர ராகவா குரு ராகவேந்திர ராகவேந்திர ராகவா குரு ராகவேந்திர ராகவேந்திர ராகவா ஞான திருமேனி காண வரவேண்டுமே சீத பூவண்ண பாதம் தொழ வேண்டுமே பக்தன் வரும்போது பாதை தடையானதே. நிகழ்ச்சி பக்தன் வரும்போது பாதை தடையானது, உன் பாதங்களை நான் தரிசிக்க வரணும் அப்படிங்கிறது போது தான் அவர் தரிசனம் கொடுத்தார். அப்போது ஜீவசமாதி அடைந்த
மறுநாள் இல்லை 2 நாளுக்குள்ளேயே இந்த அதிசயத்தை நடத்தி காட்டிருக்கார். நான் இருக்கேன் அப்படிங்கிறது ராகவேந்தர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். அடோனி சுல்தான் ராகவேந்தருடைய மகிமைகளை கேள்விப்பட்டு அவரை தரிசித்து உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். இப்போ ராகவேந்திர சுவாமி சொல்கிறாரு, இப்போது மந்திராலயம் இருக்கிற இடத்துல எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, நான் அங்கே தான் சமாதியாக போகிறேன் அப்படின்வார். சொல்கிறான், அது பாறைகள் நிறைந்த இடம், வேறு நல்ல இடமா நான் தரேன்னு சொன்னார். இந்த இடத்துல தான் எனக்கு நீ கொடுக்கணும்னு. ஏன் சாமின்னு கேட்குறான். இப்போ அவர் சொல்கிறார், இதுக்கு முன்பிறவிகளில் நான் பிரகலாதனாக இருந்தேன். நான் பிரகலாதனாக இருந்தபோது இந்த இடத்துல நான் ஒரு யாகம் வளர்த்து பூஜை பண்ணியிருக்கேன். அதனுடைய வைப்ரேஷன் எனர்ஜி இந்த இடத்துல இன்னும் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல நான் ஜீவசமாதி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ மச்ச கூர்ம வராக நரசிம்ம அவதாரம் 4வது அவதாரத்தில் தான் பிரகலாதன் வரான். நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ கலியுகத்தில் வித்தின் த லாஸ்ட் ஃபியூ 100 இயர்ஸ் தான் ராகவேந்தருடைய நடக்குது. அப்போ இவ்வளோ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய கலியுகத்தில் 4வது அவதாரம்னா எப்போ ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கும். அது அவருக்கு ஞாபகம் இருக்குது, பிரகலாதனாக இருந்தேன், இந்த இடத்துல யாகம் பண்ணியிருக்கேன், இங்கே ஒடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அனுகிரகம் பகவான் இடத்துல கிடைச்சி. அங்கே இருக்கிற ஒரு கல்லை காட்டுவார். இந்த கல்லில் தான் நீங்கள் எனக்கு துளசி மாடம் அடிக்கணும்னுவார். அது எதுக்குன்னு கேட்பாங்க. ராமர் வனவாசம் போகிற போது இந்த கல் மேலே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாருங்கிறார். இப்போ 4வது அவதாரத்தில் வந்த பிரகலாதன் 8வது அவதாரத்தில் வந்த ராமர் எந்த கல் மேலே உட்காண்டிருந்தாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது. இந்த மண்ணின் வாசம் ஆன்மீகத்தில் அந்த நிலைகள் எல்லாம் நாம் தொட்டிருக்கோம். சரி, அவர் உட்காண்டார் ஜீவசமாதியில். இங்கே ஒரு கிளார்க் இருந்தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மை வெள்ளைக்காரங்க ஆண்டு செய்த காலத்தில் இருந்தான். ஸோ அவன் ஆஸ் எ தாசில்தார் அங்கே அந்த லேண்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக போகிறான். மந்திராலயம் இருக்கிற இடத்த டேக் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ கூட கவர்மெண்ட்டில் எடுத்துக்கிறாங்க இல்லையா, பட்டா இல்லாத லேண்டெல்லாம் அந்த மாதிரி. அப்போ ராகவேந்தருடைய சிஷ்யர் சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, எங்கள் குரு சமாதியில் தான் இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட போய் பேசுங்கோ அப்படின்னு. செத்து போன ஆள்கிட்ட எப்படியா பேசுறதுன்ட்டு, நீங்கள் போய் பேசுங்கன்னு. ஸோ அவன் பேர் தாமஸ் மன்ரோ. காலில் இந்த ஷூ எடுத்துகிட்டு தொப்பி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வெள்ளைக்கார கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்ரு எழுதுகிறான். அதில் என்ன சொல்கிறான்னா, நான் ராகவேந்தரை நேரில் பார்த்தேன். நான் இப்போது பிரிட்டிஷ் ஆட்சின்றது என்ன 400 வருஷத்துக்குள்ளே நான் நேரில் பார்த்தேன். அவர் கருப்பாக இருந்தார், ஒரு 70 வயசு தோற்றத்தில் இருந்தார், என்கிட்ட பேசினார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறதா நான் நிச்சயமாக நம்புகிறேன் என்னுடைய சொந்த அனுபவத்தினால். அதனால் இந்த இடத்த எடுக்க வேண்டாம் அப்படின்னு லண்டனுக்கு லெட்டர் எழுதியிருப்பான். அந்த மாதிரி தரிசனம் கிடச்சி ராகவேந்தருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணதுனால மெட்ராஸுக்கு வந்த கொஞ்சம் மாதத்துலேயே அவன் கவர்னர் ஜென்ரல் ஆகிட்டான். ஒரு தாசில்தாராக இருந்தவன் கவர்னர் ஜென்ரல் ஆகிட்டான். நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து எல்ஐசி வர்ற வழியில் குதிரை மேலே ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும், வெள்ளைக்காரன் உட்காந்துக்கிற மாதிரி. அதுதான் தாமஸ் மன்ரோ. ஸோ இது நிஜமாக ராகவேந்திரன் நடத்தி காட்டிய ஒரு அதிசயம். ஜீவசமாதின்னு இருக்குது, அதுக்குள்ளே போகிற மகான் உயிரோட்டமாக இருப்பான், அதனால் அவனை நம்புகிறவங்களுக்கு நல்ல செய்ய முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, நீங்களாம் ஒரு செல்ஃபோன் வச்சுன்னு இருக்கீங்க, நீங்கள் பேசினே இருந்தால் சார்ஜ் இறங்கிடுதா, அப்போ என்ன சொல்கிறீங்க, சார்ஜ் கம்மியாகுது, நான் சார்ஜ் பண்ணிட்டு பேசுகிறேன்றீங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆயுசுன்றது கடவுள் கொடுத்தது தான். 70, 80 வயசு வாட்டவர் இதாட். அந்த ப்ரீத்திங்கோட நம்முடைய ஆயுசு சம்மந்தப்பட்டிருக்கு. யார் தியானத்தில் யோகத்தில் உயர்நிலைகளை அடைந்தார்களோ அவங்க 72ங்கிற பீட் இருக்கு இல்லையா, நாடி துடிப்பு, அதை அப்படியே கம்மி பண்ணிடுறாங்க. அந்த சுவாசத்தை அடக்கி அடக்கி அடக்கி. அப்போது ஒரு ரெக்கார்ட் பிளேயரில் பாட்டு போடுறீங்க, தொடர்ந்து பாட்டை போட்டுருந்தீங்கன்னாக்கா சீக்கிரம் பேட்ரி அவுட் ஆகிடும். பாட்டு எப்பயோ யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த டேப் ரெக்கார்டரும் பேட்டரியும் ஓடும். அந்த மாதிரி மகான்கள் கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய வயதை என்லார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த 72ங்கிற சுவாசத்தை அவங்க 30, 20 அந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே ஒடுக்கிடுறாங்க. அண்டு உலகம் பூரா அவங்களுடைய ஆத்மாவை பிரித்து எடுத்துக்கொண்டு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. பக்தர்களுக்கெல்லாம் நல்ல செய்கிறாங்க. அவங்களுக்கு கங்கையில் குளிக்கணுன்னா போய் குளிக்கிறாங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னால் காசியில் இருந்தபோது நான் தங்கி இந்த ஹோட்டலில் 3:30 மணிக்கு பரமாச்சாரியார் பார்த்தேன். அப்போ பரமாச்சாரியார் மாதிரி சமாதிக்கு போனவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லி கங்கையில் காசியில் குளிக்கிறாங்க. ஏன்னா ஸ்பிரிட் தே ஆர்.
இன்னொரு தடவை ஒரு 108 சிவன் கோயில் நான் போனேன். ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் திருவண்ணாமலை முடிக்கிற மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா சிவன் கோயிலுக்கும் போனேன். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நிறைய கோயில் நம்ம நாட்டில் இருக்குன்னு, அப்படிலாம் இல்லை. அதான் புதுசாக 4 செவத்துக்கு நடுவில் பெயிண்ட் அடித்து யாரோ அவன் தர்மகர்த்தான்னு போட்டுக்கிறதுக்காக கட்டின கோயிலெலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. பழைய காலத்து கோயில்களில் இருக்குது அந்த மாதிரி என்னது. ஸோ 108 கோயிலை தேடி தேடி போனேன். எங்கள் கேதார்நாத், உஜ்ஜயினி, மகாகாலேஷ் அந்த மாதிரிலாம் போயிட்டு 108 முடித்தேன். திருவண்ணாமலையில் வந்து அதை முடித்தேன், ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்தேன். ஸோ அன்றைக்கி ஐ வாஸ் கிவன் அன் அக்சஸ் டு கோ இன்சைட் தி ஜீவ சமாதி ஆஃப் ராகவேந்திர இவர் யோகி ராம் சுரத்குமார் சாமி. அவரும் ஒடுங்கி இருக்கார், ஜீவ சமாதியில் இருக்கார். ஒருத்தர் ஜீவ சமாதியில் இருக்கிற போது உள்ளெல்லாம் போகிறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா தே ஆர் வெரி சென்சிட்டிவ். ஒரு அட்டாமிக் ரியாக்டர் ஸ்டேஷன் இருக்குன்னா நீ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரெஸ் மாட்டிக்கின்னு தான் உள்ளே போகணும். இல்லைனா யூ வில் அஃபெக்ட் தட் பிளேஸ், தட் வில் அஃபெக்ட் யுவர் பாடி. ஸோ ஒரு 108 சிவனை கும்பிட்டுட்ட பலனில், பிகாஸ் ஹி வாஸ் மை ஸ்பிரிச்சுவல் கைட், எனக்கு ஏதோ ஒரு இருந்தது கனெக்ட் இருந்த வர தரிசனம் பண்ணணும் ஜீவ சமாதி அனுப்புகிறோம் கூட. ஸோ ஐ ஹேட் அன் எக்ஸஸ். சமாதிக்குள்ளே போனால் அவர் அப்படியே உட்காந்துருக்கார். அவர் திருவண்ணாமலையில் உயிரோடு இருந்த காலத்தில் நான் வந்து அவர் கால் பிடிச்சி விடுவேன், விசிறுவேன், அந்த மாதிரி அவர்கிட்ட தான் உட்காந்துருப்பேன். அவருக்கு யாராவது சாப்பாடு கொண்டாந்து எனக்கு கொஞ்சம் கொடுப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப நாளாக நான் கூட இருந்திருக்கிறேன். எனக்கு அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் ஒரு தடவை ஒரு 48 நாள் விரதம் இருந்தேன், ஒன்றும் சாப்பிடாம. திருவண்ணாமலையிலே இருந்தேன். டெய்லி மலை சுற்றுவேன். காலையில் 6 மணிக்கு அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டா அங்கேயே தான் உட்காந்துருப்பேன். அந்த காலத்தில் இந்த கூட்டம்லாம் கிடையாது. நான் தனியாலாம் மலை சுற்றின காலம்லாம் இருக்குது. இப்போ தான் 5 லட்சம் பேர் சுற்றுறானுங்க. கோயிலே தான் உட்காந்துருப்பேன். சாமிங்க தான் இங்கே உட்காந்துருப்பேன். கோயில் இருக்கிற எல்லா ஐயருங்களுக்கும் எனக்கு தெரியும். நான் அங்கேயே தான் பழியாக கிடவேன். 12:30 மணி கோயில் சாத்துற போது போயிட்டு ராம் சுரத்குமார் சாமிக்கிட்ட உட்காந்துருப்பேன். திருப்பியும் 4 மணி கோயில் திறக்கிற போது கோயிலில் வந்து உட்காந்துருவேன். நடுவில் ஒரு கிரிவலம் பண்ணிடுவேன். ராத்திரி அங்கே பள்ளியார சேவை வரைக்கும் உட்காந்துருந்துட்டு நைட்டு போய் அங்கே சிவகாசி நாடார் மேன்சனில் சும்மா ஒரு பாய்த்தலைக்காண்டி வாங்கின்னு படுத்துன்னு வந்துட்டு திருப்பியும் 6 மணி கோயில் விடுவேன். இப்படி 48 நாள் பட்டினி இருந்தேன். டெய்லி மலை சுற்றுவேன், யோகியாரை பார்ப்பேன், அண்ட் அண்ணாமலையார்கிட்டே தான் உட்காந்துன்னு இருப்பேன். அப்போ 48வது நாள் ராம் சுரத்குமார் சாமி என்னை கைப்பிடிச்சி எடுத்துன்னு கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போனார். அங்கே ரமணருடைய பாதாளிலிங்கம் இருக்குல்லையே, ஆயிரங்கால் மண்டபம், அங்கே உட்கார வச்சுட்டு எல்லா லைட்டும் அணைஞ்சி போச்சு. ஆகாசத்தை பாருன்னார். இந்த லைட்டை பற்றி ஏன் கவலைப்படுற, அந்த லைட் பாருன்னார். சுற்றி ஒரு ரவுண்டு வந்தார். வரும்போது எதிரில் ஒரு ஆள் வந்தான். சாமி உனக்கு ஸ்வீட்டு மிக்சர் கொண்டாந்துக்கிறேன்னா. சாமி என்கிட்ட சொன்னார், சிவசங்கரா, மை ஃபாதர் அண்ணாமலை வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், யுவர் சேன் ஸ்வீட் காரம் அப்படின்னு. ஒரு 7 பொம்பளை வந்தா. சாமி சாப்பிட்றியா அப்படின்னா. என்னம்மாண்ணா? ரசம் சாதம்னா. ஸோ அவருடைய திருவோட்டில் அந்த ரசம் சாதத்தை வாங்கி நல்லா பிசைஞ்சு என்னை எதிரில் உட்கார வச்சு கை இப்படி பிடிக்க சொல்லி ரசம் சாதத்தை போட்டுனே போய் இப்படி சாப்பிட சொன்னார். அதான உடனே அவர் கையை திருவோட்டில் கழுவிட்டு அதை என் கையில் கொட்டி குடினார். இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஒரு மகான் கடவுளுடைய ஆணைப்படி தகுதி வாய்ந்த ஒருவனுக்கு தான் செய்திருக்கிற தவத்தை தாரை வார்த்து கொடுப்பதுன்னு பேர். அதான் கை கழுவிட்டாங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி வெங்கூசா என்பவர் சிரிடி சாய்பாபாவுக்கு ஒரு மலட்டு பசுமாட்டை தடவி பால் வழியாக தன்னுடைய ஆற்றலை கொடுத்துருக்கார். சிரிடி சாய்பாபா சரித்திரம் படிச்சுப்பார், தெரியும். இப்போ எனக்கு அந்த சமாதிக்குள்ளே போகிற பாக்கியம் கிடச்சிது. நான் அவருக்கு முதல்ல எப்படி அந்த மாதிரி கால் தலையெல்லாம் பிடிக்க வச்சேன். அவர் சாகிற போது அவருக்கு இந்த யூரினரி ட்ராக்கில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. டாக்டர் ரங்கபாஷ்யன் தான் ட்ரீட் பண்ணார். ஒரு டாக்டர் நர்ஸுங்கெல்லாம் திருவண்ணாமலை ஆசிரமத்திலே தங்கி கடைசி நாட்களில் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அவரை தொடர வந்தபோது இங்கே வேணால் வலிக்குதுன்னாரு. அப்போ நீ எந்த நிலையில் சமாதிக்கு போறியோ அதே மாதிரி உடல், அதே ஆரோக்கியம், அதோடு நீ ஸ்டெபிலைஸ் ஆகிடுறன்றது இதிலேருந்து தெரியுது. ஆனால் மணிசார் கேட்ட கேள்விக்கு இந்த மாதிரி மகான்கள்லாம் ஒடுங்கி இருப்பது உண்மைதான். அவங்க தங்களுடைய மூச்சு காற்றை குறைத்து அதன் மூலமாக இந்த தவநிலையை அடைந்து அண்ட் ஒடுங்கிடுறாங்க. அதே நிலையில் ஒடுங்கிடுறாங்க. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வள்ளிமலை கோயில் இருக்கு இல்லையா, வேலூர்கிட்ட, அதுக்கு திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ நீங்கள் போனால் இன்றைக்கி கூட வள்ளிமலையில் பார்க்கலாம். அந்த படி ஏறி முருகன் குகைக்கிட்ட போய் கும்பிடுறதுக்கு இருக்கிற போது அங்கே மண்டபங்கள் இருக்கும். கருங்கல் மண்டபங்கள், மேலே கூரை போட்ட மாதிரி இருக்கும். 5வது மண்டபம் பழசாக இருக்கும், மற்ற மண்டபம்லாம் புதுசாக இருக்கும். அது எப்படி நடந்ததுன்னா,
அவர் திருப்பணி செய்கிற போது ஒரு மேஸ்திரி மயங்கி விழுந்துட்டான். இப்போது ஓடி வந்து சொல்கிறாங்க, சாமி ஒருத்தன் மயங்கிட்டான்ட்டு. இவர் அவனுக்கு உபூதி கொடுத்துட்டு ப்ரே பண்ணுறாரு. அப்போ ஞாபகத்துக்கு வரான். என்னன்றார், நான் இந்த இடத்த தோண்டினேன் சாமி, உள்ளே ஒரு மகான் எலும்பு கூட்டில் உட்காந்துருக்காரு, ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். நான் அவர் சொன்னாராம், சரி இந்த இடத்த தொடாதீங்க, அப்படியே விட்டுருங்கன்னாராம். அதனால தான் பழைய மண்டபம் அப்படியே இருக்கும், மற்ற மண்டபம்லாம் புதுசாக கட்டியிருப்பாங்க. அது ஏன் நடக்குது? யாரோ ஒரு மகான் சங்கல்பம் செய்கிறான், இந்த இடத்துல நான் தவத்தில் ஒடுங்கிடுறேன், யாரெல்லாம் என் தலை மேலே நடந்து முருகனை கும்பிட போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு சங்கல்பம் பண்ணி அவன் ஒடுங்கிடுறான். அப்போ உங்களுக்கே தெரியாது, நீங்கள் நடந்து போகிறதே மகானுடைய தலைமையில் தான் நடந்து போவீங்க. இன்னும் சில பேர் ஏதாவது ஒரு கோயில் ராஜகோபுரத்தில் உட்காந்துருவாங்க. அப்போ அந்த கோபுரத்து வழியாக நீங்கள் போகிற போது அவங்க உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சில ஆத்ம முக்தர்கள் கடவுள்கிட்ட கேட்பாங்க, என்னை ஒரு மலையாக மாற்றிடு, அது மேலே ஒரு கோயில் வரணும், என்ன ஒரு ஆறாக மாற்றிடு, ஜனங்கள்லாம் அதில் குளிக்கணும். அந்த மாதிரி மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயும் சொல்லடி சிவசக்திங்கிற மாதிரி ஆத்ம முக்தி அடைந்த மகான்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுகிற மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். ஸோ ஜீவசம்மதியெல்லாம் உண்மை தான், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பவர் இருக்கிறது உண்மை தான். யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் கிடைக்கும். இல்லைனா எல்லாம் இருக்கும், இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எவ்ரிதிங் எக்ஸிஸ்ட், தே மே நாட் நோ எனிதிங்.